நாம எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் திட்டத்தையும் நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆமென் கர்த்தர் பாதுகாப்பை நிச்சயமாய் தருவார். கடந்த வாரத்தில் பேசுறத கொஞ்சம் குயிக்காக ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஆமென். இது நேரடியாக எழுப்பி கர்த்தர் பேசவில்லை. அவனுடைய சிறு வயது தாயின் கருவிலே கர்த்தர் பாதுகாத்து அவன் பிறக்கும்பொழுது ஒரு பெரிய சவால், இந்த தேசத்தில் பயங்கரமான சவாலோடு உச்சத்தில் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மோசேக்கு பாதுகாப்பை தருகிறார். எழுப்பி சாதாரணமா இந்த வார்த்தையை பேசல. God said, I am not your protector right now. இப்பொழுது மாத்திரம் உன்னுடைய பாதுகாவலர் அல்ல, நீ பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் கர்த்தர். ஆமென். பாதுகாத்து. இன்றைக்கு இந்த காலையில் எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன கர்த்தர் அப்படிதான் பாதுகாத்து இருக்கிறார். பிறவியிலிருந்தே கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலே கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். வரும்போது இந்த பாஸ்டர் அவங்க பாஸ்டர் விசுவாசம் அவங்களுடைய மனைவியும் பாஸ்டரும் சாட்சி கொடுத்துருந்தாங்க. அவங்க மக பார்த்துருப்பீங்க, ஃபீபி இங்கே வந்தாங்க, அவருடைய புருஷன் அவங்களும் வந்து ஊழியம் செய்தாங்க. அவளுடைய நிறைவு நம்ம நிறைவான பிரசவ நாட்களில் ஒரு நாள் மூமெண்ட்டே இல்லாமல் ஆயிடுச்சு. சரி, உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு தாம்பரத்தில் இருக்கிற முடிச்சூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் மறந்துச்சு, தூக்கிட்டு ஓடுறோம். ஊழியம் செய்தாலும் ஒரு பயம், ஏன்னா மூமெண்ட் இல்லைன்னு. கொண்டு போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, பிள்ளை இறந்துருச்சு, அம்மா உயிரை காப்பாற்றுறேன்னா குவாய்ட்டாக பிள்ளைய மாத்திரம் நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா தாயினுடைய உயிரை காப்பாற்றி விடலாம். ஆனால் பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் விசுவாசம் சொன்னாங்க, ஆமென், ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துற எப்படி ஆண்டுறது நடக்கும். சரி, இன்னொரு சாய்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு குரோம்பட்டு கூட்டு வந்தோம். குரோம்பட்டில் கூட்டு வந்து அங்கே பார்க்கும்போது அவங்களும் ஏதாவது மாற்றி சொல்லுவான்னு பார்த்தா சொன்னாங்க, பாஸ்டர் தயவுசெய்து நீங்கள் உடனே ஒரு தீர்மானம் பண்ணணும், ஏன்னா புள்ள மறிச்சிருச்சு, அதனால் தாயை எப்படியாவது என்ன பண்ணணும், காப்பாற்றணும், உங்கள் மனைவியை நீங்கள் காப்பாற்றணும், அதனால் தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுச்சினா. ஆனாலும் கர்த்தர் இடத்துல நான் முட்டி போட்டு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணேன். கர்த்தர், ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஒரு தீர்க்கசனத்தை சொல்லியிருக்கிறீங்க, பிள்ளைய கர்த்தர் ஜீவனோடு வைப்பீங்க, சாட்சியாக இருப்பா, ஊழியம் செய்வான்னு சொல்லியிருக்கிறீங்களேன்னு சொல்லி தூக்கிட்டு நேராக விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். வடப்பள்ளியில் இருக்கிற விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு. விஜய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போகும்போதும் அவங்க போய் என்னமோ பண்ணுறாங்க உள்ள. நான் வெளில உட்காந்து அவங்கள அம்மா இருந்த நாட்கள் இருந்தாங்க, எங்கள் தாயை நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆமேன். முழங்கால் படி ஜெபிக்கும் போது டாக்டர் கூப்பிட்டாங்க, வாங்க இந்த ரூமுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு. என்னது கூப்பிட்றான்னு தெரியாத பயத்தோடு கூட போகும்போது திரும்ப அந்த ஸ்கேனில் வச்சு எல்லாம் காமிப்பாங்க இல்லைங்களா, பார்த்தா உங்கள் புள்ள அசைவாடுகிறதை பாருங்க, உங்கள் புள்ள நடக்குது, உங்கள் புள்ள உள்ளுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறது என்பதை அவள் காண்பிக்க துவங்கினாங்க. உடனே கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம். உடனே ஒரே நாளில் அவங்க சொன்னாங்க, இப்போ பிரசவத்துக்கு கரெக்டாக ஆயிடுச்சு, இந்த பிள்ளை எடுக்க போகிறோம் வெளியில் அப்படின்னு சொல்லி எடுத்தார்கள். கர்த்தருக்காக இன்றைக்கு ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. நான் இதை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த சாட்சி அவங்க சொல்லும் போது என் மனசுக்குள்ள ஓட்டிருந்துச்சு, தாயின் கருவிலே கர்த்தர் திட்டங்களை வைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் சரி அதை யாரும் தாக்கவே முடியாது. இது உண்மையான சாட்சி. ஃபீபி எங்க பார்த்தீங்க, அந்த அருமையான மகளை பார்த்தீங்க, அவங்களுடைய புருஷனோடு கூட அவள் திருமணமாகி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக வந்து ஊழியங்களை செய்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய மாமனாருடைய ஊழியங்களோடு கூட அந்த சென்னை பகுதியில் அண்ணா நகரில் நல்ல ஒரு ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ பார்த்து கொண்டிருக்கிறது 50% கூட இல்லை, அதை தாண்டி எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதுனால அதை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் தம்முடைய அளவற்ற ஜீவனை உனக்குள்ளே வைத்து, ஆமென், அப்படிதான் அந்த பாதுகாப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தரே வேலை செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தரே வேலை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் போய் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த முயற்சி எடுக்கிறேன், அந்த முயற்சி எடுக்கிறேன், இவன் கிட்ட போறேன், அவன் கிட்ட போறேன், அந்த கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கு அவர் வேலைகளை செய்து கொண்டே இருப்பார். The Lord will pursue the plans that he has for your life. உன் வாழ்க்கைக்குரிய திட்டங்களை செயல்படுத்தும்படி பாருங்க என்ன அழகா ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாரு. கரெக்டா அந்த அம்மா அந்த நாளல வச்சுக்கிட்டு அங்க நதியில நின்று இருக்குது. எப்படி இருந்திருக்கும்? 1000 நாளலுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு நாளல் அந்த இடத்துல இருக்கிறது, அந்த தொட்டி மாதிரி. அந்த தொட்டிக்குள்ள இந்த பிள்ளைக்கு ஒளிஞ்சி அக்கா காரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறா. எவ்வளவு ஒரு இன்செக்யூர்டா இருந்திருக்கும். ஆனா அங்க யாரு வரா? இந்த பட்டத்து ராணி, ஆமென், இந்த ராஜாத்தி ராஜகுமாரத்தி வர்றாங்க. அவங்க வரும்போது ஒரு அதிகாரத்தோடு வருகிறவர்களுடைய கண்களிலே கர்த்தர் தயவு பாராட்டுகிறார் என்றால் இது கர்த்தருடைய திட்டத்தை தான் நிரூபிக்கிறது. அப்படிதான் இன்றைக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ விபத்துகள். நான் எத்தனையோ முறை மறிச்சே இருக்கணும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு முறைலாம் எம்சிசி காலேஜில் படிக்கும்போது நைட்டெல்லாம் அராஜக தீதி அதிகம் பண்ணிவிட்டு விழுந்து எழுந்து சட்டையெல்லாம் கீழ்ச்சிக்கிட்டு பஸ்ஸில் வரும்போது ஒரு முறையில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து எதுக்கோ ஒரு முக்கியமாக வேற ஒரு காரணத்துக்கு அடித்து
எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்குது, யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியாது கூட, அந்த நாட்களில் இருந்த நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் என் ஜீவனை பாராட்டி இப்படிலாம் கோட்டெல்லாம் மாட்டி நீங்கள் நிற்க வச்சுன்னுக்கிறாருன்னா கர்த்தர் ஒரு திட்டத்தை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஒன்றுமே உதவாத நம்மை கர்த்தர் காப்பாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறபடினால the Lord will pursue the plans that he has for you. உன்னை குறித்ததை நிறைவேற்றுகிறது என்னுடைய வேலை என்றாரு. அதனால தான் என்ன சொல்ற கர்த்தர், for I know the plans that I have for you. உனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறது எனக்கு தெரியும், உனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நான், அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். நல்ல ஒரு 10 பேர் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாம ஜெனிஃபர் கையை தட்டு, எல்லாரும் தட்டுங்க. இந்த ஜெனிஃபர் கையை தட்டு, நல்லா கையை தட்டு, உற்சாகமா கையை தட்டு, கையை தட்டி சொல்லு, ஆண்டவரே எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். சங்கீதக்காரர் சொல்றது எத்தனை பேர் சொல்ல போறீங்களோ சொல்லுங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னும் அநேக காரியங்கள் எனக்காய் உண்டு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவரே, இதெல்லாம் கொஞ்சம். பேசுகிறவருடைய வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக, பேசாதவர்கள் வாழ்க்கையின் வாய்கள் திறக்கப்படுவதாக. உங்கள் திட்டங்களை நீங்க தான் பேசணும், பிசாசு பேச மாட்டான். பிசாசு பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான். கர்த்தர் யாராவத்தை கொண்டு ஏவி பேசுவார் என்றால் நீங்கள் உங்களுடைய வாய்களை திறந்து பேசிதான் ஆக வேண்டும், சொல்லணும், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் எத்தனையோ திட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நிறைவேறிய வேண்டியது இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிற வரையில கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். அதான் சத்தம் போட்டு திரும்ப திரும்ப பாடின, உங்க கிருபை என் உயிரினும் மேலானது. சொல்லுங்க, அவருடைய கிருபை. மோசேயுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை இருந்ததுனால பாதுகாத்தது. சொல்லுங்க, பாதுகாத்தது, பாதுகாத்துச்சு. என்னையும் பாதுகாத்துட்டே இருக்குது. என்னையும் பாதுகாக்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் திட்டங்களை அது நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. என் திட்டங்களை அது நிறைவேற்றுது. என் திட்டங்களை நான் நிறைவேற்றலை, என் திட்டங்களை நான் நிறைவேற்றலை. தலையாட்டக்கூடாது, வாயத்தன்னு சொல்லுங்க, என் திட்டங்களை நான் நிறைவேற்றலை, உங்கள் திட்டங்களை அவர் நிறைவேற்றுறார். என் திட்டங்களை நான் நிறைவேற்றலை. டே ஆரோன் மேக்ஸு, வாயத்தந்து சொல்லுங்கடா, என்னத்தர கிரிக்கிட்டு இருக்கிறீங்க, பேசுங்கடா. உங்கள் திட்டங்களை கர்த்தர் தான்டா நிறைவேற்றுவார். சொல்லுங்க, உங்கள் திட்டங்களை யார் நிறைவேற்றுவா? யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் உன் திட்டங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உடைய திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. மோசே பெரியவனாகி அப்படின்னு வசனம் இருக்குது. ஆமேன். அவரே பெரியவர் ஆயிட்டாரா? இல்லை, கர்த்தர் பெரியவனாக்குகிறார். அல்லேலூயா. மோசே என்னதுங்க? பெரியவனாகி. ஆமேன். எப்படி பெரியவன் ஆகிறாரு? கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார். அல்லேலூயா. அந்த அரண்மனையில் இப்படிப்பட்ட மோசையின் இடத்துல கர்த்தர் ஒரு சவால் நடுவில் தான் இப்போ பேசுகிறார். இன்றைக்கு முக்கியமாய் இந்த காரியங்களை திரும்ப பேசுகிற கர்த்தர் உதவி செய்வாரா? 10ஆம் வசனத்தில் என்னோடு கூட நீங்கள் திரும்ப கவனிங்க. யாத்ராம் புஸ்தகம் 34 115வது பக்கம் 115. ஆமேன். அல்ல 10ஆவது வசனம் இப்படி சொல்லுது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் பார்ப்பாங்க, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. இதில் ஒரு 3 காரியங்களை கர்த்தர், நான் இந்த நாட்களில் தியானம் பண்ணும்பொழுது கர்த்தர் காண்பித்தது 3 காரியங்களை. ஒன்று சொன்னாரு, செய்வேன். சொல்லுங்க, செய்வேன். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 2வது, அநேகர் அதை காண்பார்கள். சொல்ல மாட்டீங்களே, எழுதுறவங்க எழுதிக்கங்க, பேசணும், சத்தம் போட்டு பேசுங்க. கொஞ்சம் உற்சாகத்தை எனக்கும் தாங்க. நீங்க பேசும்போது எனக்கும் உற்சாகமாகுது. கர்த்தரும் மகிமைப்படுறாரு, நீங்க சத்தமா பேசினா எனக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் பிரதர். அப்பதான் அது நல்லா பேசுறதுக்கு ஆமேன் இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். சொல்லுங்க, என்னதுங்க? கர்த்தர் செய்வார், அநேகர் அதை காண்பார்கள், நானும் அதை காண்பேன். ஆமேன். அந்த காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். 3 ஆங்கில வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். The Lord will perform. கர்த்தர் அதை செய்வார். The Lord will perform. Amen. And there will be proof of action. கர்த்தர் செய்கிறார் என்பதனுடைய அத்தாட்சியும் ஆதாரங்களையும் அநேகர் பார்ப்பார்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற காரியத்தினுடைய அத்தாட்சி ஆதாரங்களை அநேகர் பார்க்கத்தக்கதாய் அநேகர் வாயை திறந்து அறிக்கையிடுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு இதை செய்தார். இது நாங்க யாரும் செய்யல, யார் செய்தா?
கர்த்தர் உங்களுக்கு இதை செய்து முடித்தார், கர்த்தர் இதை உங்களுக்காய் செய்தார், கர்த்தர் இதை உங்களுக்கு செய்தார், இயேசு உங்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி, அதனால தான் 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என்னது ஏசியால வாசிக்கிறேன்னா சொல்றாருங்க. எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? நாங்க மறந்துடுறீங்க. ரொம்ப நல்ல வசனம் இதெல்லாம். நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். The book of Isaiah chapter 61 verses 9 எடுத்துக்கொள்ளுங்க. நான் அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கும் பொழுது அதை கொஞ்சம் பிடிச்சுங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். சொல்லுங்க, அறியப்பட்டிருக்கும். என் குடும்பத்தை கர்த்தர் அநேகருக்கு காண்பிப்பார். பேசின 10 பேருக்காய் ஸ்தோத்திரம். மற்றவங்க குடும்பம் வெளியில் வரக்கூடாது, சீக்கிரட்டாகவே வாழ்ந்துட்டு போனோன்னா சீக்கிரட்டாகவே இருந்துங்க. அந்த சீக்கிரட்டை பற்றி பேசலை. உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கர்த்தர் வெளிப்படுத்துவார், அதை பற்றி பேசலை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறது என்பதை அநேகர் அறியும்படிக்கு செய்வேன் என்று கர்த்தர். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், நான் அதை விரும்புகிறேன். நான் ஜாதிகள் நடுவில் அறியப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஃப்ளைட்ல ஏறினா நான் ஒரு ஊழியக்காரன் என்று தெரிய வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஏர்போர்ட்ல உட்கார்ந்தா, ஒரு ஸ்டேஷன்ல இருந்தா, இந்த கீழ்கட்டுல மாத்திரமல்ல, உலகத்துல எங்க போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய், ஜனங்கள் அதை அறியத்தக்கதாய், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் பார்க்கத்தக்கதாய். ஒரு சில முறை தான் நடக்குது. ஓடி வந்து கேட்பாங்க, நீங்க பாஸ்டர் தானே? உங்களை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கிறேன், நீங்க பாஸ்டர் தானே? இதெல்லாம் சும்மா எப்பயாவது ஒரு மணி நடக்கும் போதே அப்படி குளிர்னு சில்லுன்னு ஆயிடுது. நான் யோசிக்கிறேன், போகிற இடத்துலலாம் கர்த்தர் என் கூட இருக்கிறார். பாஸ்டர் இல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி ரட்சிப்பு என் மேல இருக்கிறது என்று இந்த உலகம் பார்க்கும் பொழுது அதுதான் என்னுடைய முத்திரையாய் மாறுகிறது. அவர்களை பார்க்கிறவர்கள் யாவரும் அவர் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்று சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட நம்புறீங்க? அதை என்னை பார்க்கிறவர், பேச விரும்புறவங்க எல்லாம் சொல்லுங்க, என்னை பார்க்கிறவர்கள் நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவர்கள் என் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இந்த இயேசு நல்லவர் என்று சொல்லுவார்கள். இந்த இயேசு அற்புதர் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் எனக்கு ஒரு ஜெபிக்க ஒரு வாய்ப்பை தருவார். பேசுறவங்க சொல்லுங்க, ஜெபிக்க ஒரு வாய்ப்பை தருவார். அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் நடக்கும் பொழுது இயேசு இந்த அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறவர்கள் சொல்லத்தக்கதாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்னை கொண்டு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு. ஆமென். இந்த வசனத்தை திரும்ப என் பக்கம் 34க்கு போயிடுங்க. யாத்ரா 34 10 வாசிக்கிற 1, இதை நான் செய்வேன் அநேகர் காண்பார்கள். ஹல்லேலூயா. எதை செய்வார்? கர்த்தர் செய்வார். The Lord will perform. There will be proof of action. The Lord gave me this word. கர்த்தர் இந்த வார்த்தையை காண்பித்தார். There will be proof that the Lord is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ப்ரூஃப் வரும். சில நேரங்களில் சில காரியங்கள் என் இருதயத்தை காயப்படுத்துது. அழதான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் என் கூட தானே இருக்கிறீங்க, இந்த ஊழியத்தை நான் செய்ய வேணாம்னா விட்டுருங்களா ஆண்டவரே. உண்மையாக கேட்டேன் கூட. சில நேரங்களில் நிறைய காரியங்கள் ஏன்டா இப்படி அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் உண்மையாக கூட ஜெபம் பண்ணேன். ஒரு 2 வருஷம் 1 வருஷம் பிரேக் கூட எடுத்து எங்கன்னா போயிட்டு வந்துட்டாங்களா இருக்குமான்ற. அதுக்குள்ளே ஏதாவது இங்கே என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கேயாவது நிம்மதியாக ஊழியம் செய்யலாமா ஆண்டவரே. சிக்கிம் போயிட்டு வந்தேன், வெஸ்ட் பெங்கால் போய்ட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. வந்து சில காரியங்களை கேட்க 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 சில காரியங்கள், சிலருடைய பார்வைகள், சில காரியங்களை கேட்கும்போது என்ன ஆண்டவரே. ஆனால் அதே இடத்துல தான் திரும்ப இந்த சூட்டை மாட்டி கோட்டை மாட்டி வந்து நின்று நான் போராடுறதா தான் இருக்குது. ஆனால் கத்திரத்தில் தான் கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் என்ன கூட தானே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன தானே அழிச்சு இருக்கிறீங்க, என்னை ரீப்ளேஸ் பண்ணால் பண்ணிவிடுங்க ஆண்டவரே. ஐம் willing for that. But the Lord is time and again bringing this back and again and again. He says, no, I'm not leaving you. மோசே சொன்ன மாதிரி விட்டுருங்க ஆண்டவரே. கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, காலையில் அடிக்க போகிறானுங்க. வெளில போனால் எனக்கு முடியாத ஆண்டவரே. கூடாரத்துக்குள்ளேருந்து அழுகுறார். வெளில வந்தார்னா கல்லை அடிச்சு, சரித்திரத்தை வாசித்து பாருங்க. இதுக்கு முன்னாடி பேசின காரியங்கள்லாம் வெளில வந்து அடிப்பானுங்க போகுது. ஆனால் சார் வெளில போய் நில்லு. அல்லேலூயா. அது ஏனோ தெரில,
சிலருக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டுறாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை. அவ்வளோ விரோதி ஆகிட்டேன்னா எல்லாருக்கும் எல்லாமாய் மாறினேன், பகஞ்சனாவும் மாறி இருக்கிற போகுதுன்னு தெரியல என்னடா அதுண்டு. ஆனால் கத்தர் இதெல்லாம் இந்த வசனத்தை நான் வேறு விதமாக தியானிச்சுட்டு அப்படியே கடந்துட்டேன் போன வாரங்களே. அது திரும்ப உட்காந்து நான் நேற்றைக்கு திரும்ப வாசிக்கும் போது கத்தர் சொன்னார், there will be proof of action. Write it down. நீ எழுதிக்கோத. There will be proof of action that the Lord is with us in this ministry. இதெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும்போது தான் கத்தர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்தார். நேற்றுக்கு ராத்திரி கூட நான் அதை ரொம்ப சோர்ந்து போயிட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு மேலே வரும்போது கத்தர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் பார்க்க விரும்புகிறவங்க பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில் திடீரென்று கத்தர் அதை ஞாபகப்படுத்தினார். இந்த சுவிசேஷத்து நிமித்தம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், வேத வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. அல்லேலூயா. I want to just read this in English. I was so touched last night when I was just reading. It says, because of this gospel, because I preach this truth, because I preach this gospel, I'm suffering and have been chained like a criminal. New Living Translation says, I'm chained like a criminal. ஒரு கைதியை போல கட்டப்பட்டிருக்கிறேன். But the word of God cannot be changed. கர்த்தருடைய வார்த்தையானது ஒருபொழுதும் கட்டப்பட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஒருத்தனாலும் கட்ட முடியாது. நான் உண்மையா இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்றதை கர்த்தர் நிரூபிப்பார். இந்த ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்றதை கர்த்தர் நிரூபிப்பார். இதற்குள்ள நடுவில் யாரோ ஏதோ பேசுறதெல்லாம் பயங்கரமாக இருதயத்தை குத்தினாலும் அது நடுவில் எழும்பி 2 காலையும் போட்டு என்ன சொல்கிறேன், கர்த்தர் இங்கே நிரூபிப்பார். எத்தனை பேர் என் கூட நிற்கிறீங்களோ அவங்க பார்ப்பீங்க. தூரத்தில் போனீங்கன்னா அங்கேருந்து பார்ப்பீங்க. என்னை விட்டு விலகி தூரமாக போனீங்கன்னா அங்கேருந்தும் பார்ப்பீங்க கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்பதை. அல்லேலூயா. ஏன்னா நான் ஊழியம் செய்து கர்த்தருக்கு உலகத்தில் நல்ல உன்னதமான ஒரு வேலையை கொடுத்தார், மேன்மையான வேலையை கொடுத்தார். ஆனால் அதை காட்டில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சிலர்கள் என் சிந்தனை ரிவர்ஸ் ஆகும்போது சொல்கிறார், இல்லை சரியானதை செய்கிற, திரும்ப எதையும் திரும்பி பார்க்காத, கலைப்பேன் மேலே கையை வச்சுட்டு திரும்பி பார்க்காத, முன்னோக்கி போய்கொண்டேரு, நானும் நடுவில் இருக்கிற, நான் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதனால் உண்மையாக மனதார ஜெபம் பண்ணுறவங்க, எனக்காக ஜெபம் பண்ணுறவங்க தயவுசெய்து எப்படி ஜெபம் பண்ணுன்னா, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிர்பந்தங்களில் ஒரு பலனை தாங்க ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரனுக்கு ஒரு பலனை தாங்க. அறியாத இதில் கர்த்தருடைய திட்டம் தான் இந்த மிஷன்ஸை தூக்கி தலையில் போட்டிருக்கிறோம். ரொம்ப யோசனை எப்படி ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண போகிறோம். கர்த்தர் அழகாக சுலபமாக இந்த காரியங்களை செய்கிறார், சுலபமாக செய்து கொண்டே இருக்கிறார். பாஸ்டர் அங்கே வந்த பிறகு என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இன்னும் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு சர்ச்சுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு போகலாமான்ட்டு திடீர்னு காலில் கேட்குறாரு. முன்னாடி சொல்லி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் சிக்கிமில். அதுக்கு முந்தின ராத்திரி தான் பாஸ்டர் சீத்தன் என்கிட்ட பேசிட்டு போகிறாரு, பாஸ்டர் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என் லிமிட்டேஷன்ஸ் இப்போ இந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்குது, இதுலேயே இன்னும் கொஞ்சம் பேலன்சஸ்லாம் தர வேண்டி இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்கெல்லாம் போய் ராத்திரி ஜெபம் பண்ணாங்க தெரியாது, நான் அமைதியில் டயர்டில் தூங்கிட்டேன். ஆனால் காலையில் எழுந்தோடனே பாஸ்டர் என்கிட்ட கேட்குறாரு, நிமித்தாங்க போகலாம் பாஸ்டர், ஓகே, ஆனால் ஏதாவது சர்ச் கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு இடம் இருந்தால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஃபவுண்டேஷனை போட்டு போய் இல்லாத நான் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா இருதயத்தில் புரிந்து கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். இந்த தரிசனத்தில் கர்த்தர் கூடவே இருக்கிறார், விடவே மாட்டார். 100 சபைன்றது ஒரு சின்ன டார்கெட்டு, அதை தாண்டி பல சபைகளை கட்டுகிறதற்கு ஏதுவாய் கர்த்தர் நம்முடைய கைகளை பலப்படுத்தி கொண்டே. அதனால தான் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப தாழ்மையாக என் கூட நிற்கிறவர்களிடத்தை கேட்குறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இதற்கு பல எதிர்ப்புகளை பிசாசு பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். மனுஷர்கள், சூழ்நிலைகள், என் சரீரம் கூட. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டயட் இருந்தாலும், எவ்வளோ காரியங்களை நான் இருந்தாலும், சரீரமும் சில நேரங்களில் ஒத்துழைப்பு கொடுக்கல. தூக்கங்கள் இல்லை. இந்த இடத்துலேருந்து கர்த்தருடைய சமூகத்திலேருந்து சொல்கிறேன். ஆனாலும் அதன் நடுவில் கர்த்தர் கிருபையை தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் நான் பாதகனை போல மாறினாலும் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா.
இங்க பாருங்க, திரும்ப 34 அதிகாரத்தை ஏனோ அந்த வசனத்தை வாசிக்கணும். வீசில் வாசித்து பாருங்க. 9, 10, 11, 12 கத்தர் கடந்த ராத்திரி என்ன சொல்லி நான் தேர்த்தினாரப்பா, என்ன மறுதளிச்சாங்கன்னா உன்னை மறுதளிக்கிறாங்க, அதனால ஏன் கூட நீ மறுதளிப்பை வாங்கிக்கோ, ஒரு நாள் உனக்காக கிரீடம் காத்து இருக்குதுன்னு கத்தர் சொல்லிட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லும் பொழுது கத்தர் இந்த காரியங்களை நிரூபிக்கிறார். மோசே இடத்துல பேசின ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், இன்றைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிற யாராவது இந்த இடத்துல அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களிடத்துல கத்தர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, நான் செய்வேன். கத்தர் செய்வார், நான் செய்ய முடியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அடிக்கடி இந்த பாட்டை பாடணும்னு எனக்கு வரமாட்டேங்குது. ஆனால் இந்த பாட்டை என் ஊழியத்தின் துவக்கத்திலே கத்தர் கொடுத்துட்டாரு. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் என் ஏசையா. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் இயேசு மாறவே மாட்டார். அன்னைக்கு இருந்தது ஒரு சொற்பமான சூழ்நிலை, ஆனால் இன்றைக்கு சில ஆண்டுகளை கடந்து 2025 ஆண்டுல நிற்கும் போதுமா இயேசு மாறவே இல்லை. இயேசு மாறவே இல்லை. மனிதர்கள் மாறுகிறார்கள், என் பொருளாதாரம் மாறுகிறது, ஆனால் இயேசு மாறவே மாட்டார். இயேசு என்ன தெரியுமா சொல்றாருங்க? மோசே கிட்ட சொல்றாரு, அன்னைக்கு உன்னை காப்பாத்தனே, அன்னைக்கு உன்னை தாங்கினேன். 40 ஆண்டுகள் நீ வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிங்கம் உன்னை சூழ்ந்து கடிச்சு கூட போட்டிருக்கலாம், உன்னை கொலை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அன்றைக்கு உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தை செய்யும்படிக்கு அன்றைக்கு காப்பாற்றினேன், நடுவுல காப்பாற்றினேன், இப்பவும் காப்பாற்றுறேன். நான் காப்பாற்றுகிற தேவன் உன்னை விடமாட்டேன், உனக்காய் செய்வேன் என்று சொன்னதை நான் செய்து முடிப்பேன். கத்தர் செய்வார். கத்தர் செய்கிறதை காண்பார்கள். சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா உங்க ஆபீஸ்ல ஒருத்தன் பேசியிருக்கானா, அவனை பார்த்து இப்ப சொல்லு, கத்தர் எனக்கு செய்யறதை அவர்கள் காண்பான். அந்த கூட்டம் காணோம், அந்த எதிராளி பாப்பான், அந்த விரோதி பாப்பான், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பாப்பான், அந்த சொந்தக்காரன் பாப்பான். எனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்பதை அவன் பார்ப்பான். எந்த பில்லி சூனியமும் பலிக்காது. தம்பி, உனக்கு விரோதமா எந்த பில்லி சூனியமும் பலிக்காது. கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட இருக்கிறார். திருப்தியாக திருப்தியாக கரங்களை தட்டி திருப்தியாய் கொள்ளுங்க கால்ல. கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட இருக்கிறார். சொல்லு சொல்லு சொல்லு, வாயை திறந்து சொல்லு, கர்த்தரும் கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தரும் கூட இருக்கிறார். எல்லா அதிகாரமுடைய கர்த்தரும் கூட இருக்கிறார். வல்லமுள்ள ஆண்டவரும் கூட இருக்கிறார். ஓ, எல்லா சூழ்நிலையில கர்த்தரும் கூட இருக்கிறார். பிரதர் ராஜா, சத்தமோடு சொல்லுங்க, கர்த்தர் கூட இருக்கிறதால இதுவரை நீ மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய். ஏமைதான் இருக்கிற சத்தத்தை உயர்த்தி சொல்லு, கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறார். வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதத்திற்கும் கர்த்தர் உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். ஒரு அமைதியா இருக்காதீங்க, இந்த நேரத்தை அமைதியா இருக்காதீங்க. சொல்லுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். The Lord is with me. Many will see that. அநேகர் அதை பார்ப்பார்கள், அநேகர் அதை பார்ப்பார்கள். குறிப்பிட்டு ஒரு 4 பேரை சொல்லணும்னா சொல்லி பாருங்க, அவன்லாம் அதை பாப்பா, அவர்கள் பார்ப்பார்கள். கர்த்தரும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு 3வது ஒரு காரியத்தை செய்யறாரு. சொல்றாரு, பயங்கரமா இருக்குமா கர்த்தர் செய்யற காரியம். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். இன்னொரு வார்த்தை தமிழ்ல சொல்லிட்டா வினோதமாவும் இருக்கும். சொல்லுங்க, வினோதமா இருக்கும். I want to give an English word. The Lord will do phenomenal things in your life. Hallelujah. The Lord will perform. All the others will see the proof of action. The Lord will do phenomenal things in your life. கர்த்தர் உன் காரியத்தில் உன் வாழ்க்கையில் செய்ய போறது ஆச்சரியமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்களா? ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்க, ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும், அற்புதமா இருக்கும். எத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாக யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட, அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட, அப்படிப்பட்ட ஒரு இறுக்கத்தோடு கூட, பிரதர், உங்க வியாபாரத்தில் கர்த்தர் இதுவரை செய்யாதது 2 பிசினஸ்மேன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆச்சரியமா இருக்கும். இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றது எடுத்துக்கங்க. கர்த்தர் சொல்றாரு, இத்தனை முறை பக்கத்துல இருந்து பாப்பா, என்னடா அந்த கடையில ஒண்ணுமே நடக்கலையே, என்னடா அந்த வியாபாரத்தில் ஒண்ணுமே நடக்கலையே, குடும்பத்தார் உன்னை பார்த்து கொண்டிருப்பாங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க, சொல்லுவாங்க, ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே. உனக்கு ஒரு
பிள்ளை சூரிய வைத்திருப்பார்கள் என்றால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேகர் பார்ப்பார்கள். அது ஆச்சரியமா இருக்கும், அது ஆச்சரியமா இருக்கும், அது ஆச்சரியமா இருக்கும், அது ஆச்சரியமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். லபாராதா நாமா காதாரா நாமா ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். சில சாட்சிகள்லாம் நிறைய ஊழியங்கள் நடக்கிறத கேட்கும்போது எங்க ஆண்டவர் எங்கடா போயிட்டீங்க, என் கூட இல்லையாடான்ற மாதிரி இருக்கும். பாஸ்டர் நிறைய பேசிட்டு போகணும், 4 நாள் இருந்தாங்க இல்லையா சார். இந்த எல்இடியை பற்றி பேசிட்டு வந்தேன், இந்த எல்இடிஸ் வால்ஸை பற்றி. அது பெரிய சபை, ஒரு 1500 பேர் கிட்ட வர்றாங்க அவங்க சபையில். ஒரு பெரிய எல்இடி போடணும் அப்படின்னு யோசிச்சு ஜோம் பண்ணியிருந்தோம். ஒருத்தர் வந்து இந்த எல்இடியை போடணும், இந்த எல்இடியை போடணும்னு என்கிட்ட பேசியே இருக்கிறாரு. அவங்க சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க சபையில் போட்டு. அன்றைக்கே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சத்துக்கிட்ட. இவருக்கு இன்னத்துக்கு இவர் சூட்சிகமாக இது வந்து கேட்டேங்கிறாரு. நான் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். பாஸ் நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் அவர் தனியாக கூட்டின்னு போய் கேட்டேன், என்ன பிரதர் அடிக்கடி வந்து சொல்கிறீங்க, எதுக்காக போடணுன்றீங்க? இப்போதைக்கு எனக்கு பிளான் இல்லை, ஏன்னா என்கிட்ட அவ்வளோ காசும் இல்லை. அவர் சொன்னாராம், உங்கள் தாப்பன் மூலமாய் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். அவர் எனக்காக ஜெபித்தார். ஒரு பயங்கரமான சூழ்நிலேருந்து நான் மீண்டு வந்தேன். கர்த்தர் எதையாவது இங்கே செய்யணும்னு சொல்கிறாரு, அதுக்காக நீங்கள் ஒரு 10 பைசா கூட செலவு இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் பாஸ்டர், எல்லாத்தையும் நான் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்இடியை போட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் சொல்லும்போது நான் கேட்டேன், இந்த ஆண்டவர் எங்கடா எங்கள் சர்ச்சில் காணாமல் போகிறாரே? எங்கள் பிஸ்னஸ் மேன் ஆர்வமாக இருக்கிற பிஸ்னஸ் மேனுடைய வியாபாரங்கள் நடக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பேருக்கு அதை செய்யணுன்ற மனசு இப்போதைக்கு வேணால் ஒரு பயம் இருந்துன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், எங்கே ஆண்டவரே போயிட்டீங்க? ஆண்டவர் சொன்னார், நான் கூட தான் இருக்கிறேன்ப்பா, நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். வர நாட்களில் நீ பார்ப்ப, எப்படியெல்லாம் இந்த அற்புதங்கள் நடக்கும்ன்றது நீ பார்ப்ப. நீயும் நிறைய பேர்கிட்ட போய் சொல்லுவ, நிறைய பேர் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் அந்த அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர் உடனே என்கிட்ட பேசுகிறாரு, நீ பயப்படாத, சோர்ந்து போகாத, இப்படியெல்லாம் செய்வேன்றதை உனக்கு நான் சொல்கிறேன். மோசைக்கிட்ட மாத்திரம் செய்யலை, இப்படியெல்லாம் நான் செய்யக்கூடிய தேவன் என்பதை இன்னைக்கும் செய்கிறேன். பல்லாவரத்தில் செய்கிறேன்னா கீழ்கட்டில் செய்கிறதுக்கு எவ்வளோ தூரம்? 3 கிலோமீட்டர் தானே பிரதர்? பல்லாவத்து கீழ்கட்டளைக்கும் 3 கிலோமீட்டரில் கர்த்தர் செய்ய மாட்டாரா? செய்வார், செய்வார். கையை விட்டு எது போனாலும் கர்த்தர் அதை விட பெருசாக தான் செய்வார். என்கிட்ட பேசுகிற எல்லா ஊழியக்காரங்களும் என்கிட்ட சொல்கிறது அதான், நீ கவலைப்படாத, கர்த்தர் பெரிய திட்டத்தை உங்ககிட்ட வச்சிருக்கிறார். ஏதோ சொல்லணும்னு இல்லை. நேற்று ராத்திரி கூட என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மதியானம் கூட பேசிட்டு இருந்தார், மகாபலிபுரத்தில் ஊழிய செய்கிறாப்புல. ஆமாம், உன்ட்ட இதை கேட்கணும்னு நினச்சனே அப்படின்னாரு. சொன்னேன் நான். அப்போ சொன்னார், நீ பயப்படாத, நான் உன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன், உன்னை தொடர்ந்து கேட்குறேன். உன் பிரசங்கத்தெல்லாம் நான் எப்படியாவது ஊழியக்காரன் இருந்தாலும் கேட்குறாத, எப்படியாவது திங்கள் செவ்வாய்க்கிழமையில் உட்காந்து கேட்டுடுறேன். கர்த்தர் உன் கூட இருக்கிறார், பயப்படாத நீ. கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்ய தான் போகிறார் இந்த தேசத்தில். இதெல்லாம் கேட்கும்போது பெருமைக்கு இல்லை, கர்த்தர் என்னை தாழ்த்தட்டும். பெருமை வந்துச்சுன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவேன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய திருப்தி. நம்ம இந்த வார்த்தை பேசுகிறோம்ல, இது உண்மை தாண்டா, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்பது எனக்கு ஒரு திருப்தியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருந்து அவர் செய்யும் காரியம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க, பிரதர் பிள்ளைங்க சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அநேகர் அதை பார்ப்பார்கள், அநேக கண்கள் அதை பார்க்கும். பயங்கரம் எப்படி தெரியுமா? ஒரு முதலாளி இருக்கிறான், இல்லை ஒரு பெரிய சீஃப், அதாவது சீனியர், வாட் எவர் ஃபெலோ இஸ் தேர், அந்த லெவலில் உன்னை கூட்டு போய் டக்குன்னு 5 ஜம்ப் கொடுத்து உட்கார வச்சு எப்படி இருக்கும்? யாருக்கு அது புரியுது? ஸ்கூலில் டீச்சர் ஆக்குறீங்க, திடீர்னு ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆக்கிட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க, வாய்ப்பே இல்லாத இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறது தான் பயங்கரமாக இருக்கும். யாருக்கு புரியுது? ஜெபம் பண்ணேன், இதுக்காக ஜெபம் பண்ணேன், ஒரு 1000 ரூபாய்க்காய் ஜெபித்தேன், கர்த்தர் கொடுத்தா அது பயங்கரமாக இருக்காது. ஆமாம் தான் இல்லையா? ஆமாம் தான் இல்லையா? ஐயா, இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியலையா, 17 லட்சம் ரூபாய் எப்படி எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, உன் கடன் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அது எல்லாத்தையும் கர்த்தர் தள்ளுபடி பண்ண வச்சுட்டாரு. நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சும்மா இருக்க மாட்டீங்க சார், சும்மா இருக்க மாட்டீங்க சார். அதுதான் சார் மோசே கிட்ட சொல்றாரு, நான் செய்யும்
காரியம் பயங்கரமா இருக்கும். That I will do, and there will be proof of action, and that will be phenomenal. I don't know how many of you are going to keep that and pray. எத்தனை பேர் அதை வைத்து ஜெபிக்க போறீங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு பிரதர், சங்கர் பிரதர். என்ன போடுறாரு? அதுதான் அந்த முதல் வார்த்தை, ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அது என்னதுங்க? ஒரு லேண்டில் பத்திரம் போடுறோம்ல, உங்கள் மனைவி கூட அக்ரிமெண்ட் போட்டிங்களே, அந்த மாதிரி கர்த்தர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சாலும் கூட, பேப்பர் தான் கிழியும் தவிர அக்ரிமெண்ட் கிழியாது. அந்த பேப்பர் கிழிஞ்சாதான் அதை பற்றி கவலை இல்லை. சொல்லுங்கள், பேப்பர் கிழிச்சாலும் கவலை இல்லை. சில காரியங்கள் பாதையில் அந்தகாரம் வந்தாலும் பரவாயில்ல, அக்ரிமெண்ட் பேப்பரில் போட்ட அக்ரிமெண்டாவே தான் இருக்கு. அதை மாற்ற முடியாது, மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. கர்த்தர் போட்டதை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆனால் மோசே இதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சார். இது என்ன சொல்ற? கர்த்தருடைய கவனன்ட். ஆமென் சொல்லுங்க. இது உடன்படிக்கை. இது கர்த்தருடைய உடன்படிக்கை. ஆனால் அந்த உடன்படிக்கை தரத்துக்கு முன்னால் செல்வா கர்த்தர் ஒன்று செஞ்சார். அடிக்கடியாக பேருங்களை சொன்னோடனே, இப்போ நீங்கள் நல்லா தாங்கிறீங்க, பிரிஸ்காக தாங்கிறீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. அப்படி பார்த்து பேசுகிறேன். நான் லைவ் வேறு ஓடுதுன்றதை மறந்துட்டேன். நான் இன்றைக்கி கேஷுவலாக பேசினுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அங்கேருந்து பார்ப்பாங்களே, மற்றவங்க பரவாயில்ல கேட்கட்டும். இங்கே கவனிங்க, கர்த்தரை செய்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒன்று செய்கிறாரு. சொல்லுங்கள், நான் ஒன்று செய்யணும். சொல்லுங்கள், கர்த்தரை செய்யறதுக்கு முன்னாடி நான் ஒன்று செய்யணும். நான் செய்ய விரும்புகிறத நான் செய்யறத செஞ்சாதான் கர்த்தர் செய்வார். இப்போ கர்த்தர் சொல்கிறார். இப்போ அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துக்கு மேலே ஏறி வாங்க. சரி, 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உதைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? ஏற்கனவேப்பா உனக்கு ஒரு பெரிய வாக்கு கொடுத்தேன், ஆனால் நீ என்ன பண்ண, கோவத்தில் போட்டு உடச்சி கிழிச்சு ஒரு வழி பண்ணி எனக்கே ஒரு மாதிரி அகேன்ஸ்டாக மாறிட்டேன். ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன்? இரக்கத்தின் தேவன், சொன்ன வாக்கை நிறைவேற்றுவேன், அதனால் என்ன பண்ண போகிறேன்? செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ 2வது வசனத்தை கவனிங்க. அதான் முக்கியம். அதில் ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லி நீ கடந்து போக போகிறேன். அந்த 3 காரியங்கள் இதுதான். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேலே ஏறி, அங்கே மலையின் மேல் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு. 3 காரியங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆயத்தமாகி, மலையின் மேலே ஏறி, தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கவனிக்கிறீங்க? இப்போ கொஞ்சம் கஷ்டமானதை, கையை தட்ட முடியாத கஷ்டமானதை பேச போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? கர்த்தர் செய்வார், அநேகரை கண்கூடாய் பார்ப்பார்கள், ஆச்சரியமாய் இருக்கும். ஆனா அது நடக்கணும்னா மோசே செய்ததை நானும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. I need to prepare myself in God. கர்த்தருக்குள்ளே என்னை நான் ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்துகிறது என்றால் என்ன? இரவும் பகலும் அப்படி வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிர. நிறைய பேருக்கு நான் ஏதோ கவிதை சொல்லுகிறதை போல இருந்தால், இது சங்கீத புஸ்தகத்திலே 1ஆம் சங்கீதத்திலே இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இதை தான் தாவீது பற்றி கொண்டு செய்து கொண்டே இருந்தார். தாவீதுடைய வாழ்க்கை பெயர் பெற்று புகழ் பெற்று விளங்கினதற்கு காரணம் என்னவென்றால், அவன் கர்த்தருடைய வார்த்தையும் வழிகளிலும் அவனை ஆயத்தப்படுத்தினபடினாலே கர்த்தருக்குள்ள அவன் வெற்றி சிறந்தவனாய் மாறிவிட்டான். சார், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் 3 விஷயத்தை சொல்றேன், கேட்டுக்கோ. நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, அது நடக்கணும்னா கர்த்தர் சொல்றார், உன்னை நீ ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஜபத்தில் அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னிலே இருக்கிறவைகளை எடுத்துருவாரு. அப்பதான் அவருடைய ஆசீர்வாதத்தை உனக்குள்ள வைக்க முடியும். எப்பொழுதுமே கிருபையில மாத்திரம் காரியங்கள் நடக்காது, சத்தியம் இருந்தால்தான் கிருபை விளங்கும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அதனால தான் நான் 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்ட்டு கர்த்தர் காண்பிக்கிறது உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களாகிய கிருபை என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் I need to prepare myself in God. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? முதலாவதாக உன்னை என்ன பண்ணு?
ஆயத்தப்படுத்தி. அல்லேலூயா. அது இது சொல்லும் போது ஏதோ ஒரு பிக்னிக்கு போற மாதிரி ஒரு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிரஷ், பேஸ்ட், ஷேவிங் கிட்டு, அப்புறம் ட்ரெஸ், சேஞ்ச் ட்ரெஸ் எடுத்துன்னு போன்ற ஆயத்தத்தை பத்தி பேசல. உன் இருதயமாகிய உன் இருதயத்தை, உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு நேராய் நீ ஆயத்தப்படுத்துவாய் என்றால் நீ பெரிய காரியங்களை பார்க்க முடியும். யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் கொஞ்சம் புரியுது? எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் கர்த்தருக்கு நேராக ஆயத்தமாகி? அதான் தான் சங்கீதம் சொல்றாரு, நான் அவருக்கு முன்பாக ஆயத்தமாகி அவருக்காய் காத்திருப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. அதிகாலையில அவருக்கு முன்பாக ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்றாரு. அன்று என்கிட்ட பேசுங்க. எத்தனை பேருக்கு நல்லா ஜெபிக்கிற பழக்கங்கள் இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனா நல்லா ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ளே வாங்க. உங்களை நீங்க நல்லா ஜெபத்தில் ஆயத்தப்படுத்துங்க. வசனத்தில் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. நாளைய நாள் என்ன என்பது உங்களுக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாளைய நாள்ல கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆனால் தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை நீ அவருக்குள்ளே ஆயத்தப்படுத்து. அடுத்த தலைமுறைகளே, பிள்ளைகளே, வாலிபர்களே, கர்த்தருக்குள்ள உங்களை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆயத்தப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. நல்லா கையை தட்டுறவங்க கையை தட்டுங்க. ஆமா சொல்றவங்க சொல்லுங்க. ஒரு இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறவர்கள் ஜெபிங்க. கர்த்தருக்கு நேராக என்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது அதிகாலையிலே எழுந்து நீ ஆயத்தமாகி. அல்லேலூயா. அதிகாலையிலே நீ ஆயத்தமாகி இப்ப என்ன சொல்ற? மலையின் மேலே ஏறு. கண்மலையாகிய கிறிஸ்துவோடு கூட உடன்பட துவங்கு. அல்லேலூயா. Not only prepare, you progress and pursue in Christ. அல்லேலூயா. ஆயத்தமாகிறது மாத்திரம் இல்ல சார், இன்னும் கர்த்தருக்குள்ள வளரணும்ன்ற வாஞ்சை உனக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகுதோ அவ்வளவுக்குள்ள மலையின் மேலே ஏற துவங்குவாய். அல்லேலூயா. அந்த மலையின் மேலே ஏற ஏற தான் சார் அந்த மலையிலிருந்து அற்புதங்கள் உன் மேலே இறங்கி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் எழுதுறீங்களோ? எத்தனை பேர் எழுதினாலும் வாய்களை திறந்து சொல்லுங்க. அந்த மலையாகிய கிறிஸ்து, கண்மலையாகிய கிறிஸ்து அண்டையில நான் சேர 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 ஆயத்தமாகி அவரோடு கூட நான் சேர 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 பெரிய காரியங்களின் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கு. எத்தனை பேரோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ஆவியில அமர்ந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும்? பாருங்க, கர்த்தர் சொல்றார், நான் செய்வேன், அநேகர் அதை காண்பார்கள், அவைகள் பயங்கரமாய் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் செய்கிறது பயங்கரமாய் வாழ்க்கையில விளங்க வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு நேராக ஆயத்தமாகி அந்த மலையின் மேலே ஏறி. ரொம்ப அழகா இருக்குது அடுத்த வார்த்தை, என் சமூகத்தில் நில்லு. அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? பொசிஷன் yourself in Christ. 3 P சொல்றேன். முதல்ல சொன்ன 3 Pக்கு 3 கவுண்டர் P. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், the Lord will perform. You will see the proof of impact. You will see the proof of action. Things will be phenomenal. I'm telling you, if that has to take place, அது நடக்க வேண்டும் என்றால் you got to prepare yourself. You got to progress and pursue. There will be hindrances, but you got to progress and pursue. And not only that, you got to position yourself. எத்தனை காரியங்கள் நடந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி நிற்கிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்னோடு கூட பட்டு நான் சொல்ற சில வசனங்களை என்னோடு கூட பாருங்க. பிரசங்கத்தை நான் முடிக்கவில்லை. என்னோடு கூட டக்குன்னு எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் சில புதிய பாட்டில் பவுல் சொல்லுகிற அறிவுரையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 16வது அதிகாரம், the book of 1 Corinthians chapter 16, 16வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னோடு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை குயிக்காக பாருங்க. ஆமென். 13வது அதிகாரத்தினுடைய 16வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம். சம்டைம்ஸ் விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? விழித்திருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். எப்படி இருங்க? விழித்திருங்க. be awake. கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருங்கள். ஆமென். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருன்றார். 1 பிலிப்பியர் எழுதின புத்தகத்திலே, ஆமென், என்னோட கூட பிலிப்பியரின் புத்தகத்திலே ஒரு சில வசனங்களை மாத்திரம் மேற்கோள் காட்டுகிறேன். 1ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமென். the book of Philippians, பிலிப்பியருக்கு எழுதின நிருபங்கள் அல்ல 1ஆவது அதிகாரத்தில் 27 சொல்றார், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே, நல்ல கவனிங்க, ஒரே ஆவியிலே
நின்று, உறுதியாய் நின்று, ஒரே ஆத்துமாவில் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களாலே ஒன்றும் மனம் தளராமல் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன அறிவுரை சொல்றார்? நிறைய எதிர்ப்புகள் வரும். As you prepare, as you progress, but when you decide to position yourself in Christ, நாம் ஆயத்தமாகி கிறிஸ்துவுக்குள்ளே முன்னோக்கி போக 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 அநேக எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அதில் விடாம நான் நிலை நிற்கும் பொழுதுதான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அந்த ஆச்சரியமான காரியம், அந்த பயங்கரமான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிக்க முடியும் சார். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு இருக்கீங்க? இப்பொழுது என்னோட கூட இன்னொரு புத்தகத்தை திரும்புங்க. ஒவ்வொரு சபைகளுக்கு அவர் கொடுக்கிற அறிவுரையை குயிக்கா வாசிக்கிறேன். கொலோசிய புத்தகத்தில் 2வது அதிகாரம், the book of Colossians 2:276 பக்கத்தில் இப்படி சொல்றார் பாருங்க. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நல்லா கவனிங்க, நல்லா ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேலே கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. நல்லா அவருக்குள்ள வேர் கொள்ள வேண்டும். அதனால மோசே கிட்ட சொல்றாரு, மோசே ரொம்ப வருஷம் அப்படியே போயிடுச்சுப்பா, இப்ப நான் பண்ணு, உன்னை ஆயத்தப்படுத்தி அந்த மலையின் மேலே ஏறி என் சமூகத்தில் வந்து நில்லு. அல்லேலூயா. எத்தனை பேர் பெரிய காரியங்களை பார்க்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது அடிக்கடி கர்த்தர் இதை மோசே இடத்துல சொல்வார், உங்களை ஜனங்களை ஆயத்தப்படுத்தி நாளைக்கு அவர் நடுவில் பெரிய காரியத்தை செய்வேன். எடுத்து வாசித்து பாருங்க. யாத்திராங்க புத்தகம் முழுவதுமாய் லேவியராகமத்தில் சொல்வார், ஆஸ்க் யுவர் பீப்புள் டு ப்ரிப்பேர். உன் ஜனத்தை ஆயத்தப்படுத்து. நான் சொல்கிற திருச்சபையாரே, இந்த சபையில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. நீங்கள் இன்றைக்கு படுகிற பாடுகள், நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறது நாளைக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படிக்கு, கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார். அதுக்குள்ள விரக்திகள் வருது, அதுக்குள்ள நிறைய வெறுப்புகள் உங்களுக்குள்ள வருகிறது, அதுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கலாம். விட்டு கொடுக்காதீங்க. கட்டப்பட்டவர்களாக, திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆமே, என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போய் அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேலே கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள்ளே நடந்து கொண்டு, அல்லேலூயா, அவருக்குள்ளே என்ன பண்ணுங்க, அவரிலேயே நடந்து அவரிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களிலே பெரிய காரியங்களை செய்யாது ஏதுவாய் இருக்கும். எபேசிய புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17ஆம் வசனம், the book of Ephesians chapter 3:17. கடைசி அந்த ஒரு வசனத்தை வாசிக்க நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 266ஆம் பக்கத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அல்லேலூயா. பாண்டர் என்ன சொல்றாரு? இதுதான் பவுல் இதை அன்றைக்கு மோசேயிடத்தில் சொன்னதை அவர் அறிவுரையாய் மாத்திரமல்ல என்று என்ன சொல்றாரு, ஏசப்பாக்குள்ள நாம எவ்வளவுக்குள்ள வேரூன்றி ஆசீர்வாதமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறோமோ, இன்றைக்கு அல்ல நாளைக்கு ஒரு நாள்ல கர்த்தர் உன் காரியத்தில் பெரியதாய் செய்து கொண்டே இருப்பார். அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லும் பொழுது, உன்னுடைய பெரியவர்களிடத்தில் சொல்லும் போது உங்களுக்கு கோபம் மூர்க்கம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதில் கோவப்படாதீங்க. உங்க பெற்றோர் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, உங்க பெற்றோர் உங்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது கோவப்படாதீங்க. அதை எடுத்துங்க. ஏனென்றால் பல பாதைகளோடு கூட கடந்து வந்திருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைங்க. ஏனென்றால் அவைகள் உன்னை ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாய் மாற்றுகிறதற்காய் கர்த்தர் உன்னை வணங்கிறதற்கு ஏதுவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அறிவுரையை அவமதிக்கிறவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அறிவுரைய நீலாம் பேச வேண்டியா, எனக்கு தெரியாதா? அன்றைக்கு நான் அதெல்லாம் ரொம்ப என் மனதுக்குள்ளே நான் ரொம்ப அவைகளெல்லாம் யோசித்து நான் ஏன் அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்றது இன்றைக்கி நான் ரொம்ப அடிக்கடி ரொம்ப கவலைப்படுறேன். சில ஊழியர்கள் எனக்கு நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்த நாட்களில் கொடுத்த அறிவுரைகளே, உன் வேலையை பார்த்துன்னு போயா, நீ ஏன் என்கிட்ட பேசுவது? அப்படியே பேசுவேன். உன் வேலையை பாரு. நீலாம் ஒரு ஆள் என்கிட்ட பேச வேண்டியா?
முதல்ல நீ என்னான்னு போய் பாரு. கர்த்தர் அநேகரை உன்னுடைய வாழ்க்கையில், அநேகரை இல்லை, சிலரை கர்த்தர் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அவர்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். இந்த நாட்டில் போய் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அவருடைய சபைகளை போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஊழியருடைய சபையில் பேசும்போது அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினச்சேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஞாபகம் தான் ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசுனது ஞாபகத்து பாஸ்டர், டேன்னு கூப்பிட்டவங்க என்ன பாஸ்டர்னு சொல்லும்போது எனக்கே நடுக்கமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஞாபகத்து பாஸ்டர், மன்னிச்சிருங்கயா. ஆனால் இன்றைக்கி நான் அநேக இடத்துல அதை சொல்கிறேன், அப்படி யாருன்னா பேசினா ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் சில நேரங்களில் சில காரியங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. மோசேக்கிட்ட கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். இன்றைக்கி எல்லார்ட்டையும் முகமுகமாக பேசலனாலும் கர்த்தர் இப்படி ஊழியத்தில் ஊழியக்காரர்களை கொண்டு வசனத்தின் மூலமாய் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் மூலமாய் கர்த்தர் பேசும்போது அதை பிடிச்சிங்க. அல்லேலூயா. மோசேட்ட சொல்கிறாரு, எப்பா உன்னை ஆயத்தப்படுத்தி அந்த மலையின் மேலே ஏறி என் சமூகத்தில் நில்லு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். அநேகரதை பார்ப்பார்கள், அநேகரதை பார்ப்பார்கள். உன்னோடு கொடுக்குற ஜனங்கள் எல்லாரும் அதை பார்ப்பாங்க. நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்.